Good evening to all. So last class வந்து வீடியோஸ் கட் ஆயிடுச்சு. சரி கண்டினியூ பண்ணுவோம். ஆக்சுவலாக என்னென்னா அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் போடும்போது அதாவது ஒரு சீரிஸ் எப்போ அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்கும்னா இந்த கண்டிஷன் வந்து தான் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் ரைட்டுங்களா. பொதுவாக இது ஒரு தேரம். அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரிஸ்லாம் கண்டிப்பாக கன்வர்ஜென்ட் சீரிஸாக இருக்கும். கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூக்கு இந்த எக்ஸாம்பிள் போட்டிருப்போம். சரிங்களா, லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக என்னென்னா அந்த தேரம் வந்து எந்தெந்த சீரீஸ்க்குலாம் ட்ரூவாக இருக்கும் அந்த சீரீஸ் என்ன சொல்லுவோம்னா கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் சொல்லுவோம். முக்கியமான கேஸ். இப்போ ஒரு சீரிஸ் கொடுத்தாலே கன்வர்ஜென்ட் கண்டுபிடிக்க தெரியணும், டைவர்ஜென்ட் கண்டுபிடிக்க தெரியணும், அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் கண்டுபிடிக்க தெரியணும், கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் கண்டுபிடிக்க தெரியணும். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு சீரிஸ் இஸ் செட் டு பி கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் இஃப் இது கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் பட் நாட் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும். சரிங்களா. அப்போ எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்கள். இந்த சீரிஸ் என்னது, இந்த சீரிஸ் என்னது கன்வர்ஜென்ட் பட் நாட் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். அதனால் இந்த சீரிஸ் என்ன ஆகும்னா கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் ஆகும். சரிங்களா, முக்கியமான கேஸ். இப்போ இது வச்சுக்கோங்க, -1/n/n² வச்சுக்கோமே. இது கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டா? கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டாக என்ன பண்ணணும்? இப்போ கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டாக இருக்குமா பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும், கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் இந்த கொடுத்துருக்க சீரிஸ் அப்படியே நம்ம கன்வர்ஜென்ட்டாக பார்க்கணும். எஸ், இட் இஸ் கன்வர்ஜென்ட், இஸ் கன்வர்ஜென்ட். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா -1/n/n² மாடுலஸ் வெளியே போட்டு பார்க்கணும். ஆக்சுவலாக அது என்ன சீரிஸ்னால் 1/n² வரும். இது என்ன ஆகுனா இஸ் கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்குது. நமக்கு நாட் கன்வர்ஜென்ட் வரணும். அப்போ அதனால் இந்த சீரிஸ் வந்து நாட் கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். n² இஸ் நாட் கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். சரிங்களா. அதாவது கொடுத்துருக்க ஒரிஜினல் சீரிஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும். அதுக்கு மாடுலஸ் வழி போடும்போது அது கன்வர்ஜென்ட்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்னது கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் கிடையாது. புரியுதுங்களா. கொடுத்துருக்க சீரிஸ் ஒரிஜினல் சீரிஸ் அப்படியே கன்வர்ஜென்ட் ஆகணும். அதுக்கு மாடுலஸ் வழி போடும்போது அந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகக்கூடாது. சரிங்களா. அதான் நாட் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். அப்படி இருக்கக்கூடிய சீரிஸ் தான் என்ன சொல்லுவோம்னா கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் சொல்லுவோம். சரிங்களா. ஓகே, சம் ஸ்டாண்டர்டு டெஸ்ட். அடுத்த டெஸ்ட் வந்து கம்பேரிசன் டெஸ்ட் ஃபார் சீரிஸ். ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு சீரிஸ் கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக வந்து WN எடுத்திருப்போம். சரிங்களா, n1 இது காம்ப்ளெக்ஸ் சீரிஸ். இது கன்வர்ஜென்ட்டாக இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா. இப்போ அதே நேரத்தில் இந்த மாதிரி செட்டன்னு ஒரு புதுசாக ஒரு சீரிஸ் தான் நம்ம செட்டனோட இந்த சீரிஸ் தான் கன்வர்ஜென்ட்டாக நம்ம செக் பண்ண போகிறோம். சரிங்களா. ஓகே, அப்போது இந்த மாதிரி ஆக்சுவலாக பெரிய சீக்வன்ஸ் வந்து ஏற்கனவே படிச்சிருப்போம். பெரிய சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்னா சின்ன சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் ஏற்கனவே படிச்சிருப்போம். அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இது டாமினன்ட் ஆகுது. ஸோ டாமினன்ட் சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆச்சுன்னா டாமினன்ட் டேர்ம்ஸ், அதாவது டாமினன்ட் சீரிஸ் வந்து கன்வர்ஜ் ஆச்சுன்னா இன்னொரு அந்த சீக்வன்ஸ் வந்து என்ன ஆகும்னா இது கன்வர்ஜ் ஆகும். சரிங்களா, அதான் இங்கே போட்டிருப்போம். ஸோ ஓகேங்களா, முக்கியமான தேரம். சரிங்களா. இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜ் ஆச்சுன்னா ஓகேங்களா, இந்த பெரிய சீரிஸ்ன்னு வச்சுக்கோமே, பெரிய சீரிஸ் கன்வர்ஜ் ஆச்சுன்னா இந்த சின்ன சீரிஸும் கன்வர்ஜென்ட் ஆகும். நம்ம சும்மா ஞாபகம் வச்சுக்குவோம். ரைட்டுங்களா. கன்வர்ஜென்ட்னா என்னது, கன்வர்ஜென்ட் போட்டிருக்கேன், அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். சரிங்களா. காம்ப்ளெக்ஸ் சீரிஸை பொறுத்தளவு எல்லா இடத்துலையுமே என்னது கன்வர்ஜென்ஸ் சொல்கிறோன்னா அடுத்து அந்த இடத்துல கண்டிஷனலி இது சரி அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னு அர்த்தம். சரிங்களா. ரைட். இப்போ அதே நேரத்தில் இது டைவர்ஜென்ட்டாக இருக்குது. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அதே மாதிரி ஆக்சுவலாக எல்லா பாயிண்ட்ஸ்லையும் போட முடியாது. சரிங்களா, எல்லா பாயிண்ட்ஸ்லையும் போட முடியாது. ஆக்சுவலாக என்ன சொல்லிச்சிருப்பாங்கன்னா C - S. எஸ்ஸுங்கிறது எனி ஃபைனைட் செட்டு, எனி ஃபைனைட் செட்டு. ஆக்சுவலாக சம் பாயிண்ட்ஸை ஒமிட் பண்ணதுக்கப்புறம் இது இருக்குன்னு அர்த்தம். எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம செக் பண்ண அவசியம் கிடையாது. சம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஒமிட் பண்ணுற n வேல்யூஸுக்கு இது ட்ரூன்னு இருக்கணும். சரிங்களா. ரைட். ஸோ இது பார்த்தாச்சு. அதே மாதிரி இது டைவர்ஜென்ட்னா இது டைவர்ஜென்ட். சரிங்களா. சரி, டைவர்ஜென்ட். சரிங்களா. இது முக்கியமான கேஸ். இந்த பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இது கொடுத்தாச்சா. இப்போ இதே தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், இது வந்து இதோட மாடுலஸ் வேல்யூ 1ன்னு வந்துடும், இது 1ன்னு வந்துடும். ஸோ இது வந்து ரியல் சீக்வன்ஸ் தான். ரைட்டுங்களா. இந்த டைம் ரியல் நம்பர் தான். இது காம்ப்ளெக்ஸ் மாடுலஸ் போடும் 1 வந்துடும். இப்படி வந்துருச்சு. அப்போ இது என்ன ஆயிருன்னா இது கன்வர்ஜென்ட் சீரிஸ். இப்போ இந்த தேர்தல் கம்பேரிசன் இது கன்வர்ஜென்ட். அப்போ அதனால் இது வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். ஓகேங்களா. அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் என்ன ஆகும், சமேஷன் ZN வந்து இஸ் கன்வர்ஜென்ட்னு சொல்லிடலாம். ஏன்னா அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் வந்து கன்வர்ஜென்ட். சரிங்களா. ரைட். ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்.
இப்போ இந்த ஒரு டெஸ்ட்டு யூஸ் பண்ணு. இதேமாதிரி நிறையா இது நம்ம வந்து ரியலில் படிக்கும்போது பார்ப்போம். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், டி-அலம்பர்ட் ரேஷியோ டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று, இன்னொரு காசி ரூட் டெஸ்ட், 2 டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்தாச்சு. சீரிஸ் இன் சியில் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே, இப்போ எல்லுங்கிறது ஒரு கண்டுபிடிக்கிறேன். எல்லுங்கிற லிமிட் சுப்ரீம் ஆஃப் செட் n பை செட் n+1 கண்டுபிடிக்கிறேன். ஸ்மால் எல். சரிங்களா? இது ஒரு நம்பர் கிடைக்கும். சப்போஸ் ஸ்மால் எல் வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தால் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் அப்சோல்யூட்லியாக இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் ஸ்மால் எல் வந்து லெஸ் தென் 1 இருந்தால் இந்த சீரிஸ் வந்து என்ன ஆகுனா டைவர்ஜென்ட் ஆகும். சரிங்களா? இது ரேஷியோ டெஸ்ட். செட் n பை செட் n+1 போகிறது. ரூட் டெஸ்ட்னால் இந்த மாதிரி எடுக்கிறது. ரூட் டெஸ்ட், காசி ரூட் டெஸ்ட். அடுத்து பாருங்கள், அது இந்த கேபிட்டல் எல்னு எடுத்துருக்கேன். எல்லுங்கிறது லிமிட் n 1 பை சுப்ரீம் ஆஃப் செட் n, அதாவது மால்லஸ் போட்டு 1/n எடுக்கணும். சரிங்களா? மால்லஸ் போட்டுட்டு 1/n எடுக்கணும். இந்த கேபிட்டல் எல் அதே கேஸ் தான். கேபிட்டல் எல் வந்து 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் அப்சோல்யூட்லியாக இருக்கும். கேபிட்டல் எல் லெஸ் தென் 1 இருந்தால் இந்த சீரிஸ் வந்து டைவர்ஜென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இது வந்து ரேஷியோ டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ரூட் டெஸ்ட். சரிங்களா? ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா சார்? ரெண்டுமே ஒரே மாதிரி. ஆக்சுவலாக நான் வந்து அதை என்ன பண்ணியிருப்பாங்க, இதை அங்கே மேலே போட்டிருப்பாங்க. இது இங்கே தூக்கி போடும்போது எல் லெஸ் தென் 1ன்னு போடணும். ஸோ அதனால் எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ரெண்டுமே நான் ஒரே மாதிரி படிச்சுக்குவேன். சரிங்களா? முக்கியமானது. இப்போ எல் மேபி இன்ஃபினிட்டி கூட இருக்கலாம். சரிங்களா? எல் இன்ஃபினிட்டி கூட இருக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், செட் n+1 கண்டுபிடிக்கிறேன். இது ஆல்ரெடி நோ த கால்குலேஷன்ஸ். ஸோ 1/√2 வந்துருச்சா? 1/√2 வந்துருச்சு. இப்போ 1/√2 வேல்யூ லெஸ் தென் 1 இருக்குது. இப்போ லெஸ் தென் 1 வந்தால் என்ன அர்த்தம்னா இந்த சீரிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைவர்ஜென்ட்னு வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி இந்த சீரிஸ் கொடுத்தாச்சு. இதை நீங்கள் கால்குலேஷன் போடுங்க. சரிங்களா? ஆக்சுவலாக என்ன ஆயிரும்னா n∞ போடும்போது இன்ஃபினிட்டி ஆயிரும். இப்போ இன்ஃபினிட்டி கிரேட்டர் தென் 1. அப்போ இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட், அப்சோல்யூட்லி கன்வர்ஜென்ட் ஆகும். அப்சோல்யூட்லி கன்வர்ஜென்ட்னா கன்வர்ஜென்ட்னு அர்த்தம். சரிங்களா? செட் n இஸ் கன்வர்ஜென்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்தாச்சா? வழக்கம் போல் அதை அப்ளை பண்ணுறோம். ரேஷியோ டெஸ்ட் அப்ளை பண்ணுறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ போடும்போது மறுபடியும் என்ன இன்ஃபினிட்டி வரும். இன்ஃபினிட்டி கிரேட்டர் தென் 1. ஸோ அதனால் கன்வர்ஜென்ட் அப்சோல்யூட்லி, தட் இஸ் செட் n இஸ் கன்வர்ஜென்ட். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், i⁻k/k. இது வந்து டைவர்ஜ் என்ன காரணம்னா அந்த இது போடுவோம். வழக்கம் போல் இது போடுவோம்ல, இந்த டெஸ்ட்டு தான். லிமிட் n →∞ செட் n பை செட் n+1 போடும்போது என்ன ஆயிரும்னா இன்ஃபினிட்டின்னு வந்துடும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். செக் பண்ணி பாருங்கள், இது இன்ஃபினிட்டின்னு வரும். ஏன்னா மேலே வந்து k+1 போயிடும். அது கேல போட்டிருக்காங்களா? கேவோ என்ன, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னே நீங்கள் எடுத்துக்கணும், என்னன்னு எடுத்துக்கணும். i⁻n/n. மொதல் பார்த்தது சீக்வன்ஸு, இது சீரீஸ். ரைட்டுங்களா? இப்போ இது வந்து இன்ஃபினிட்டின்னு வந்துடும். சரிங்களா? அதனால் இந்த சீரிஸ் வந்து டைவர்ஜென்ட் வந்துடும். செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக போட்டு பாருங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஆக்சுவலாக இதெல்லாம் பெருசாக ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே இது வந்து ரியல் சீரிஸ் தான். இதுவும் ரியல் சீரிஸ் தான். இதுவும் ரியல் சீரிஸ் தான். இது காம்ப்ளெக்ஸ் சீரிஸ். இது காம்ப்ளெக்ஸ் சீரிஸ். இது ரியல் சீரிஸ். இது காம்ப்ளெக்ஸ் சீரிஸ். இதுதான் நமக்கு போட்டோன்னு நினைக்கிறேன். இது ரியல் சீரிஸ். ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது எந்தெந்த சீரிஸ்லாம் கன்வர்ஜென்ட் ஆகுது, டைவர்ஜென்ட் ஆகுதுன்னு மட்டும் சொன்னால் போதும். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஆக்சுவலாக இதுக்காக தான் இந்த பவர் சீரிஸ்னு ஒன்று நான் முக்கியமாக ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆரம்பித்தேன். சரிங்களா? பவர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சீரிஸ்னால் எனக்கு சில விஷயங்கள் தேவைப்படும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டார்டிங் வந்து சீக்வன்ஸ் ஒரு கொஞ்சம் கான்செப்ட் போட்டேன், சீரிஸ் கொஞ்சம் கான்செப்ட் போட்டேன். சரி பாருங்கள், பவர் சீரிஸ் ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு சம் தியரம்ஸ் வரும் முக்கியமானது. ஆக்சுவலாக பவர் சீரிஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்போம். அது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். சரிங்களா? ஆக்சுவலாக இது வந்து கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சரிங்களா? இப்போ 2-3 கொஸ்டின் கூட கேட்கலாம். 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். நான் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதே கொஸ்டின். சரி பாருங்கள் என்னன்ட்டு. இந்த பவர் சீரிஸ் இந்த மாதிரி எழுதுகிறோம். இந்த மாதிரி எழுதுகிற பவர் சீரிஸ்ன்னு வச்சுக்குவோம். ரைட்டுங்களா? இதில் A0 A1லாம் என்னென்னா ஃபிக்ஸ்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். எனி ஃபிக்ஸ்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். செட்டுங்கிறது வந்து எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரைட்டுங்களா? இது வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? செட்டுங்கிறது செட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர், எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர்.
இந்த A0 இதெல்லாம் ஃபிக்ஸ்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் முக்கியமானது. சரிங்களா? இப்போ இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் அப்சல்யூட்லி எங்கன்னா இந்த இதில் இந்த ஆக்சுவலாக என்னென்னா இப்போ இங்கே அதுக்கு இதுக்கு என்ன அந்த சீரிஸ் இந்த சீரிஸ் வித்தியாசம் என்னென்னா அங்கே வந்து நமக்கு டைரெக்டாக இந்த இந்த இடத்துல ஒரு நம்பராக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட்டு இந்த இடத்துல வேரி ஆகாது. சரிங்களா? இப்போ அந்த இடத்துல இப்போ நீங்கள் செட்டுக்கு 1 போடுறீங்க, செட்டுக்கு ஒரு நம்பர் அசைன் பண்ணுங்கள். செட்டுக்கு ஒரு 1 2 3 அசைன் பண்ணும்போது இந்த சீரிஸ் அங்கே அந்த சீரிஸாக மாறிடும். செட்டுக்கு ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். செட்டுக்கு ஒரு 2 கொடுங்க. அப்போ 2n இங்கே ஒரு ஃபிக்ஸட் ஆயிரும். அப்போ இந்த சீரிஸ் வந்து சாதாரண சீரிஸாக மாறிடும். செட்டுக்கு ஒரு நம்பர் 5 கொடுங்க. 5 7 எது போட்டாலும் செட்டுக்கு ஒரு நம்பர் அலாட் பண்ணும்போது இந்த சீரிஸ் என்ன ஆயிரும்? ஆர்டினரி சீரிஸாக மாறி இப்போ நேரம் பார்த்து தெரியுமா அந்த சீரிஸாக மாறிடும். சரிங்களா? ஓகே. இப்போ ஆக்சுவலாக என்னென்னா இந்த சீரிஸ் வந்து செட்டை வச்சு வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்தெந்த பாயிண்ட்லலாம் இந்த சீரிஸ் கன்வர்ஜென்ட் ஆகும். சரி, அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ செட்டுக்கு 1 கொடுக்குறோமா, 1 கொடுக்கும்போது இந்த சீரிஸ் அந்த சீரிஸாக மாறிடும். இப்போ அந்த சீரிஸ் வந்து ஆகுனா கன்வர்ஜென்ட்டான்னு பார்க்குறோமா, அதே தான் இங்கே பண்ண போகிறோம். சேம் கான்செப்ட். சரிங்களா? ரைட். இப்போ இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் அப்சல்யூட்லி இது முக்கியமான கண்டி. ஆக்சுவலாக மாட் இசட் லெஸ் தென் ஆர்னு அர்த்தம்னா 0,0 சென்டராக வச்சு ஆக்சுவலாக வரேன் இப்போது சரி கன்வர்ஜென்ட் அப்சல்யூட்லி இன்னும் இதை வச்சுக்குவோம். இது என்னென்னா மாட் இசட் லெஸ் தென் இந்த ஆரை எப்படி கண்டுபிடிக்கிறது தான் இங்கே முக்கியமான டாஸ்க். இந்த ஆர் யார் ஆரை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அதான் மெயின் டாப்பிக்கே இதுதான். ஆரை எப்படி கண்டுபிடிக்கலான்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சி ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஒன்று கொடுத்துட்டாங்க. லிமிட்டு என்டென்ஸ் இன்ஃபினிட் சுப்ரீம் ஆஃப் ZN கொடுத்துருவாங்க. ZNல AN இந்த AN +1. சரிங்களா? இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இது 2 டெஸ்ட் ரெண்டுமே சேம் தான். ஸோ இப்படி கண்டுபிடிச்சாலும் இப்படி கண்டுபிடிச்சாலும் சரி இது ஒரு நம்பர் வந்துடும். சரிங்களா? அப்போ ஆறு கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு முக்கியமான ரிசல்ட். நிறைய தடவை நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக என்னென்னா இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் என்ன? ஆக்சுவலாக என்னென்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் என்னென்னா ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்க, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் என்னென்னா ஒரு சீரீஸ் வந்து சில பாயிண்ட்ஸில் கன்வர்ஜென்ட் ஆகும். சரிங்களா? அப்போ நீங்கள் ரேடியஸ் ஒரு சர்க்கிள் வரைய போகிறீங்க. ஸோ எவ்வளோ பெருசாக ரேடியஸ் எடுத்து நீங்கள் வரைங்க, எவ்வளோ பெரிய ரேடியஸ் எடுத்து நீங்கள் சர்க்கிள் வரையும் போது அந்த சர்க்கிள் உள்ள இன்டீரியர் பாயிண்ட் எல்லா பாயிண்ட்லேயும் இந்த சீரீஸ் கன்வர்ஜ் ஆகணும். அந்த மாதிரி ஒரு ரேடியஸை செலக்ட் பண்ணுங்கள். அதான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது சர்க்கிள் வரையலாம். இப்போ வந்து 0,0 சென்டராக வச்சு ரேடியஸ் எவ்வளோனாலும் எடுக்கலாம். இது ஒரு ரேடியஸ் எடுக்கலாம், இன்னொரு ரேடியஸ் பெருசாக எடுக்கலாம், எவ்வளோனாலும் எடுக்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய ரேடியஸ் எடுக்கிறோம், எவ்வளோ பெரிய ரேடியஸ் எடுத்து சர்க்கிள் வரைஞ்சால் சர்க்கிளில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த சீரீஸ் கன்வர்ஜென்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இருக்கிறதே என்னது பெரிய ரேடியஸாக பெரிய சர்க்கிள். சரிங்களா? அப்போ இந்த சர்க்கிளில் கன்வர்ஜென்ட் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நான் ஒத்துக்க முடியாது. சரிங்களா? இப்போ அப்படியே அப்போ இதில் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து நடந்திருக்கு. இதுலேயும் இப்போ இதை விட அதிகமாக இங்கே ரேடியஸில் கன்வர்ஜ் இதுன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ லார்ஜஸ்ட் ரேடியஸ் தான் என்ன சொல்லுவோம்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஆரை கண்டுபிடிக்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஆரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு இந்த ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆறு கண்டுபிடிக்கிறது இங்கே இது கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஹெடமார்க்ஸ் தியரம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? காசி ஹெடமார்க்ஸ் தியரம்னு சொல்லியிருப்பாங்க. ஆறு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரியுதுங்களாங்க? அதாவது இங்கே இது கொடுத்துருவாங்கல்ல 0,0 கொடுத்துருவாங்க. எவ்வளோ பெரிய ரேடியஸ் எடுத்து சர்க்கிள் வரைகிறேன், எவ்வளோ பெரிய ரேடியஸ் எடுத்து சர்க்கிள் வரைஞ்சால் அதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இது செட்டு தானே உங்களுக்கு, ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்னு பார்க்குறோம். ஸோ எவ்வளோ பெரிய ரேடியஸ் வரையணும், அந்த ரேடியஸ் தான் அவங்க டேரெக்டாக அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த தியரத்தை கொடுக்கலன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். சரிங்களா? இந்த ஆரை வந்து கொடுக்கலன்னா நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அவங்க வந்து ஆரை வந்து இப்படி பெரிய லார்ஜஸ்ட் ரேடியஸ் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலான்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு வந்து ஒர்க்கு வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. சரிங்களா? இது ஒரு முக்கியமான தியரம்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் முக்கியமானது. ரைட். அப்போது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. ரைட்டுங்களா? இப்போ ஆருக்கு பேர் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இப்போ ஆறு மேபி இன்ஃபினிட்டாக ஆறுங்கிறது 0 கூட இருக்கலாம், இன்ஃபினிட்டியாக கூட இருக்கலாம். சரிங்களா? நெகட்டிவாக இருக்குது, நான் நெகட்டிவாக இருக்காது. முக்கியமான கொஷின்ஸ். அப்புறம் என்னென்னா இந்த சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் என்னென்னா
இங்கே ஆக்சுவலாக என்ன அதே தான் சேம் கான்செப்ட். இப்போ சப்போஸ் இந்த சீரிஸ் கொடுத்தாச்சு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த அதாவது சர்க்கிள் தான் சொல்ல போகிறோம். ஆக்சுவலாக சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் mod z = r தான் சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். வெரி சிம்பிள். அதே சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் mod z = r சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான் சொல்லணும். சரிங்களா? நீங்கள் பாரு இன்டீரியர் சொல்லக்கூடாது, mod z <r சொல்லக்கூடாது. இப்போ சர்க்கிள் தானே கேட்டிருக்காங்க. சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அதாவது நீங்கள் எந்த ரேடியஸை சூஸ் பண்ணி எந்த ஒரு சர்க்கிளோட எந்த ரேடியஸ் எடுத்து நீங்கள் வரைஞ்சிங்க, எந்த லார்ஜஸ்ட் ரேடியஸை சூஸ் பண்ணி நீங்கள் சர்க்கிள் வரையும் போது அதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இந்த சீரிஸ் கன்வர்ஜெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன சர்க்கிள்னு கேட்குறாங்க. இதுதான் சர்க்கிள், இந்த சர்க்கிள். சரிங்களா? இது முக்கியமான ரிசல்ட்டு. mod z <r போடக்கூடாது. இது வேறு, இது வேறு. இது வந்து அந்த எந்தெந்த பாயிண்ட்ஸில் கன்வர்ஜெண்ட் ஆகுன்னு சொல்கிறது, அந்த சர்க்கிளோட இன்டீரியர் பாயிண்ட்லாம் கன்வர்ஜென்ட் சொல்கிறது. இது வந்து என்ன ரேடியஸ் எடுத்து வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்கிறது. ஆக்சுவலாக அது 2 கொஷின் கேட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு <r ரேடியஸ் 1 வந்துச்சு, அவன் <1 போட்டு வந்துட்டான். சரிங்களா? ஈக்குவல்ட்டில் தான் நம்ம போடணும். சர்க்கிள்னு சொல்லும்போது ஈக்குவல் தானே போடணும். ரைட் ரைட் அதான் சொல்லியிருப்போம். நோட்டு பாருங்கள். சப்போஸ் 1 இஸ் கன்வர்ஜென்ட் அட் எவ்ரி பாயிண்ட் mod z <r இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜெண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இன்னொன்று ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் அர்த்தம்னா என்னென்ன பாயிண்ட்லாம் இந்த சீரிஸ் வந்து என்னென்ன பாயிண்ட்லாம் கன்வர்ஜென்ட் அப்சல்யூட்லியாக இருக்குது அந்த கலெக்ஷனுக்கு தான் ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி போடணும். முக்கியமான விஷயம். நீங்கள் இப்போ இங்கே என்ன ஆகும்னா mod z <r இப்போ இந்த சர்க்கிளோட இன்டீரியர் பாயிண்ட்லாம் கன்வர்ஜெண்ட் ஆகும். சரிங்களா? அதே நேரத்தில் அடுத்த தேர்ன்னு சொல்லுவோம். அடுத்து இதோட எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸில் ஃபுல்லாக இந்த சீரிஸ் வந்து டைவர்ஜெண்ட் ஆகும். இப்போ பிரச்சனை என்ன ஆகும்னா இந்த பவுண்ட்ரி இந்த சர்க்கிள் கரெக்டாக அந்த சர்க்கிளில் உள்ள பாயிண்ட்ஸில் வந்து கன்வர்ஜென்ட்டு டைவர்ஜென்ட் சொல்ல முடியாது. அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போது அதையும் சேர்த்து போடக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் இது. சரிங்களா? இப்போ இந்த mod z <r அதிலலாம் இந்த சீரிஸ் கன்வர்ஜெண்ட் ஆகும். அந்த சர்க்கிள் மேலே உள்ள பாயிண்ட்லலாம் எந்தெந்த பாயிண்ட்லாம் கன்வர்ஜெண்ட் ஆகும் அதெல்லாம் ஒரு கலெக்ஷனுக்குள்ள செட்டுக்குள்ள தூக்கி போடுறோம். அந்த இதுக்கு பேர் தான் ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள். ரியல் கேஸில் என்ன பண்ணியிருப்போம்னா இது உங்களுக்கு புரியும். ரியல் கேஸில் என்ன பண்ணியிருப்போம்னா இது ஏன்னு போட்டிருப்போம். இது இதெல்லாம் ஃபிக்ஸ்டு ரியல் நம்பர்ஸ், x பிலாங்ஸ் ரியல் நம்பர் இஸ் கன்வர்ஜென்ட் அப்சல்யூட்லி. இங்கே அதே கேஸ் தான் mod x <r. இங்கே வந்து இன்டர்வல்ஸ் பேசுவோம். அங்கே என்னென்னா லார்ஜஸ்ட் சர்க்கிளை சூஸ் பண்ணணும். இங்கே லார்ஜஸ்ட் ஓப்பன் இன்டர்வலை செலக்ட் பண்ணணும். இங்கே 0,0 சென்டராக வச்சு எவ்வளோ ரேடியஸ் எடுத்தீங்க, 0 சென்டராக வச்சு எவ்வளோ ரேடியஸ் எடுத்து நீங்கள் ஒரு ஓப்பன் பால்ஸ் வரைஞ்சிங்க. சரிங்களா? அதுதான் இங்கே ஆர். இந்த ஆறுங்கிறது இங்கே இந்த எடுக்கக்கூடிய இந்த ஓப்பன் பால்ஸ் 0 சென்டராக வச்சு இங்கே ரைட் லெஃப்ட் எடுப்போமா, ரேடியஸ் எவ்வளோ எடுத்தீங்க, எவ்வளோ லார்ஜஸ்ட் ரேடியஸ் எடுத்து ஒரு ஓப்பன் பால் வரைஞ்சிங்க இன்னும் ஆரில். அதுதான் இங்கே என்னது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இங்கே சர்க்கிள், இங்கே ஓப்பன் பால். புரிஞ்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ரைட். இப்போ ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் அதே மாதிரி தான். இந்த இப்போ இங்கே ஒன்றும் பிரச்சனை. இங்கே வந்து இந்த பாயிண்ட்லலாம் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜெண்ட் ஆகும். இப்போ இந்த 2 பாயிண்டில் தெரியாது. இந்த 2 பாயிண்டில் நம்ம செக் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட்லையும் செக் பண்ணிவிட்டு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இங்கே வந்து 2 பாயிண்ட்டு தான். சரிங்களா? உள்ள பாயிண்ட்லாம் கன்வர்ஜென்ட்டு, இதுக்கு வெளியுள்ள பாயிண்ட்லாம் டைவர்ஜென்ட்டு. இப்போ இந்த 2 பாயிண்டில் வந்து கன்வர்ஜென்ட் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். இங்கே 2 பாயிண்ட். இங்கே என்னென்னா சர்க்கிள் மேலே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எல்லா பாயிண்ட்ஸையும் செக் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்க ஈஸி. இந்த கேஸில் கஷ்டம். ஏன்னா நமக்கு எல்லா பாயிண்ட்ஸ்லையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் அப்படி கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் தியரம் பாருங்கள். இது காம்ப்ளெக்ஸ் சீரிஸ் தான். சரிங்களா? இது டைவர்ஜென்ட்டு இஃப் mod z > r ஆருங்கிற ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான கேஸ். இப்போ இன்னொன்று பாருங்கள். இது என்னென்னா இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் யூனிஃபார்ம்லி mod z <r = ρ if ρ <r ρ <r. சரிங்களா? சாரி, ரோ வந்து அதாவது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா ரோ ரேடியஸ் வரைஞ்சி ஒரு ஆக்சுவலாக ரோ ரேடியஸ்னால் அந்த ஆரை விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ரேடியஸை செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு இது வரைகிறீங்க. அந்த பாயிண்ட்ஸ்லாம் என்ன ஆயிருன்னா இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் யூனிஃபார்ம்லியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அதே நேரத்தில் there is no information about the convergent divergence on in mod z. அந்த பவுண்ட் சர்க்கிள் உள்ள பாயிண்டில் நமக்கு தெரியாது. சரிங்களா? பாருங்கள். இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள். பிக்சர் வைஸ் கொடுக்குறோம் பாருங்கள். இதுதான் சீன் வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போது 0,0 தான் வரையணும். ஏன் 0,0 வைக்கணும்னா நம்ம mod z நமக்கு கொடுத்துருக்க சீரிஸே இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ 0,0 சென்டராக வச்சு தான் நம்ம ரேடியஸ் செலக்ட் பண்ணணும். சரிங்களா?
இப்போ இதே நேரத்தில் இப்படி அடுத்து கொடுப்பாங்க ஏஎன் செட் மைனஸ் ஏ ஹோல் டு தி பவர் என்ன கொடுக்கும்போது இந்த ஏஏ சென்டராக வச்சு நீங்கள் ரேடியஸ் வரையணும். ஏஏ சென்டராக வச்சு என்ன செய்யணும், ரேடியஸ் நீங்கள் சர்க்கிள் வரையணும். சரிங்களா, இது ரெண்டு வித்தியாசம் புரியணும். ரைட், இப்போ நான் 0,0 சென்டராக வச்சு இது 6 தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ தான் இந்த சர்க்கிள் கிடச்சிச்சு. இப்போது என்ன அர்த்தம்னா இந்த சர்க்கிளில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் சர்க்கிளோட இன்டீரியர் போர்ஷனில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜன் அப்சல்யூட்லி ஷுவராக சொல்லிடலாம், கன்ஃபார்மாக சொல்லிடலாம், 100% ஷுவராக சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த சர்க்கிளுக்கு வெளியே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த சீரிஸ் டைவர்ஜென்ட் ஷுவராக சொல்லிடலாம். சரிங்களா, ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் என்ன சொல்லுவோம்னா, இந்த ரேடியஸை விட கம்மியாக ஒரு ரேடியஸ் எடுத்து வரைகிறீங்க, ஒரு சர்க்கிள் வரைகிறீங்க. இப்போ இப்படி குட்டியாக ஒரு சர்க்கிள் வரையலாம். இப்போ இதிலலாம் இந்த இதில் என்ன ஆகிடும்னா இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் யூனிஃபார்ம்லியாக இருக்கும். இன்னொரு ரேடியஸ் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதில் என்ன ஆயிரும், இது கன்வர்ஜென்ட் யூனிஃபார்ம்லியாக இருக்கும். சரிங்களா, அப்போது இந்த விட கம்மியாக ஒரு ரேடியஸை செலக்ட் பண்ணி இந்த 0,0 சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சால் அதில் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் என்ன, இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் யூனிஃபார்ம்லின்னு இருக்கும். அப்போ 3 விஷயம் ஷுவராக சொல்லிடலாம். சரிங்களா, சர்க்கிளுக்கு உள்ள பாயிண்டில் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட், சர்க்கிளுக்கு வெளியே டைவர்ஜென்ட், சர்க்கிளுக்கு உள்ள ரேடியஸ் கம்மியாக எடுத்து ஒரு சர்க்கிள் வரைகிறோம் 0, அதில் வந்து கன்வர்ஜென்ட் யூனிஃபார்ம்லி. இப்போ பிரச்சனை என்னென்னா, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் தான் இப்போ 4 கேஸ் போட்டாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டில் தான் நம்ம சர்க்கிள் மேலே இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பாயிண்ட்டில் வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போ சர்க்கிள் மேலே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸ். அப்போ இந்த பாயிண்ட்டில் நமக்கு என்ன தெரியாது, கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் செக் பண்ண ஷுவராக சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி 3 கேஸ் சொன்னேன்னா அந்த மாதிரி எனக்கு ஷுவராக சொல்ல முடியாது. சில பாயிண்டில் கன்வர்ஜென்ட் நடக்கலாம், சில பாயிண்டில் டைவர்ஜென்ட் நடக்கலாம். சரிங்களா, ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சப்போஸ் நீங்கள் ஒரு பவர் சீரிஸ் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன் கண்டுபிடிக்கிங்க, ஆர்சிக்குள் இன்ஃபினிட்டி கிடைச்சா என்ன அர்த்தம்னா, ரேடியஸ் என்ன வச்சு இப்போ 0,0 சென்டராக வச்சு ரேடியஸ் எவ்வளோ எடுக்கணும், இன்ஃபினிட்டி ரேடியஸ் எடுக்கணும். இன்ஃபினிட்டி ரேடியஸ் என்ன அர்த்தம், என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேனே வந்துடும். 0,0 சென்டராக வச்சு இன்ஃபினிட் ரேடியஸ் எடுத்து நீங்கள் வரைகிறீங்க, அப்போ என்ன ஆயிரும், என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேனே வந்துடும். அப்போது ஆர்சிக்குள் இன்ஃபினிட்டியாக இருந்தால் சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேனில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். முக்கியமாக டேரெக்டாக போட்டுடலாம். அடுத்து R=0ன்னு என்ன அர்த்தம்னா, R=0 சொல்லுங்க பார்ப்போம், 0,0 சென்டராக வச்சு ரேடியஸ் 0 வச்சு நீங்கள் ஒரு சர்க்கிள் வரையணும். அப்போ என்ன அர்த்தம், அந்த பாயிண்ட் மட்டும்தான். சரிங்களா, அதான் அர்த்தம். புரியுதுங்களா, R0ன்னு அர்த்தம் 0,0 சென்டராக வச்சுக்கணும், எப்பயும் போல் 0 ரேடியஸ் வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு சர்க்கிள் உங்களால் வரையவே முடியாது, வரைஞ்சிங்கன்னா அந்த டாட்டு தான். அப்போ அந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் அட்டு செட் 0,0ங்கிற ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகும். இது ஒரு முக்கியமான நோட்டு. சரிங்களா, R வந்து 0 ஆச்சுன்னா அந்த ஒரு பாயிண்டில் மட்டும்தான் அந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகும். R=இன்ஃபினிட்டியாக இருந்தால் எல்லா பாயிண்ட்லேயும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகும். சரிங்களா, அடுத்து இந்த இது முக்கியமான R கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா கொடுக்கணும், ஏஎன் செட்டுன்னு போட்டோன்னா இது என்னென்னா, இந்த தேரத்துக்கு பேர் என்ன, காசி ஹெடமார்க்ஸ் தியரம் ஃபார் கன்வர்ஜென்ஸ். இந்த ரேடியஸ் R கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ஒரு சூப்பரான ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிருங்க. இந்த ஃபார்முலா அவங்க கண்டுபிடிச்சி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இது ரொம்ப பெரிய பிரச்சனையாகி போயிடும் நமக்கு. சரிங்களா, ஸோ இந்த வேலையை அவங்க ரொம்ப ஸ்மூத்தாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது வரைக்கும் பார்த்தது செட் மைனஸ் ஏ, இந்த ஏங்கிறது 0ன்னு எடுத்துகிட்டு பண்ணிட்டோம். இப்போ இந்த ஏங்கிறது ஒரு நான்-0 காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் என்ன பண்ண போகிறோம், அதே தான், சேம் ஐடியா தான், அதே தான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல இந்த இதை எடுக்கணும். ஓகேங்களா, செட் மைனஸ் ஏ மாடுலஸ் ஆஃப் செட் மைனஸ் ஏ லெஸ் தன் ஆருங்கிற ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன் வழக்கம் போல தான். சரிங்களா, இப்படி இருந்துச்சுன்னா இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜன் அப்சல்யூட்லி, இந்த பாயிண்ட்ஸ்லாம் இந்த சீரிஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அப்போது அதே நேரத்தில் இந்த ஆரை விட அதிகமாக அது பாயிண்ட்லாம் இந்த சீரிஸ் டைவர்ஜென்ட் ஆகும். அதே நேரத்தில் இது வழக்கமாக போன கேஸ் சொன்னது தான். சரிங்களா, சேம் கேஸ் தான். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது புரிஞ்சுக்கணும், ஏங்கிறது நான்-0 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏ. இப்போ ஏ சென்டராக வச்சு ஏனா A+IBன்னு வச்சுக்குமா, ஏ வந்து A1 + A2ன்னு வச்சுக்குவோம். அப்போது A1, A2 சென்டராக வச்சு எவ்வளோ பெரிய ரேடியஸ் எடுத்து நீங்கள் சர்க்கிள் வரைகிறீங்க, வரைஞ்சிங்கன்னா அதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜன் அப்சல்யூட்லியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன் சொல்லுவோம். சரிங்களா, அங்கே விஷயம் வந்து 0,0 சென்டராக வைக்கணும். இங்கே செட் பவர் என்னன்னு இருந்துச்சு, இங்கே செட் மைனஸ் ஏ டு தி பவர். இப்போ ஏங்கிறது இந்த இடத்துல சென்டர். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் அங்கே சொன்ன கேஸ் தான். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸுங்கிறது இந்த முக்கியமான கொஸ்டின். செட் மைனஸ் ஏ மாடுலஸ் ஈக்குவல் டு ஆர், சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸுங்கிறது இது. சரிங்களா, ரைட்.
இப்போ இது வந்து ஜென்ரலாக நான் கொடுத்துட்டேன். இப்போ வரைக்கும் நான் பேசுனது மொத்தமாக கொடுத்துட்டேன். இந்த பவர் சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட். இந்த கன்வர்ஜென்ட்டோ அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டோ இந்த இன்டீரியர் ஆஃப் இட்ஸ் சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், இது முக்கியமானது. சர்க்கிளோட இன்டீரியர் பாயிண்ட்ஸ்லாம் இந்த சீரிஸ் நான் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் பவர் சீரிஸ். அதே நேரத்தில் அந்த சர்க்கிளோட எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ்லாம் இந்த சீரிஸ் வந்து டைவர்ஜென்ட் ஆகும். அதே நேரத்தில் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ஸ் வந்து சர்க்கிள் மேலே சொல்ல முடியாது. சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து ஃபைனல் கன்க்ளூஷன். ரைட்டுங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் பவர் சீரிஸை எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக பார்க்கலாம், ஒரு சீரிஸை எப்படி ஃபங்க்ஷனாக பார்க்கலாம், அதான் நெக்ஸ்ட் கேஸ். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் இந்த இதை புரிஞ்சுக்கலாம். இந்த பாருங்கவேன், இங்கே இதை பார்த்துட்டு வாங்குவேன். இப்போ எஃப் ஆஃப் செட்டு இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் செட்டு சாதாரணமாக எழுதிட்டோம். ஆக்சுவலாக எஃப் ஆஃப் செட்டு ஒரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆன் சின்னு வச்சுக்கோமே. இப்போ எஃப் ஆஃப் செட் இந்த மாதிரி எழுதிட்டோம். இதான பவர் சீரிஸ் இந்த மாதிரி எழுதிட்டோமா. இது வந்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாக என்ன செஞ்சுக்கலாம், இன்ஃபினிட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ எஃப் டேஷ், எஃப் டபுள் டேஷ், ட்ரிபிள் டேஷ் கண்டுபிடிச்சிட்டு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆன் சி தானே. அப்போ நான் சி எக்ஸுக்கு நான் இசட்டுக்கு 0 கொடுப்பேன். 0 கொடுத்தா என்ன கிடைக்கும்னா இந்த பாயிண்ட் எஃப் ஆஃப் 0 A0 கிடைக்கும். இதில் நான் 0 கொடுக்கும்போது இது கிடைக்கும். இதில் 0 கொடுக்கும்போது எனக்கு இது கிடச்சிரும். இதை அப்படியே இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? ரீப்ளேஸ் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்குது. அப்போ இது என்ன அர்த்தம்? அவ்வளோதான். அப்போது ஒரு சீரிஸ் ஃபார்மெட்டை என்னால் பார்க்க முடியும். அப்போது புரியுதுங்களா? அப்போது எஃப் ஆஃப் இசட்னு அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷனை என்ன பண்ணிக்கலாம், சீரிஸாக பார்க்கலாம். சீரிஸ் கொடுத்தாங்கன்னா அதை அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாக பார்க்கலாம். சரிங்களா? அதான் சொல்லியிருப்போம். எவ்ரி அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஹேஸ் மெக்லாரின் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன். முக்கியமான இதுக்கு பேர் என்னது, மெக்லாரின்ஸ் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. டெவலப்மெண்ட்னா எந்த ஒரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அதை சீரிஸாக அவங்களால் எழுத முடியுமான்னு பார்ப்பாங்க. அதுக்கு பேர் தான் மெக்லாரின்ஸ் டெவலப்மெண்ட்டு. சரிங்களா? இது இங்கே அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் வரும். இந்த மாதிரி கொடுத்துருக்கோமா. இந்த இடத்துல என்னென்னா அதே தான் இங்கேயும். இதுக்கு பேர் இது வந்து மெக்லாரி டெவலப்மெண்ட். இது என்னென்னா டெய்லர் டெவலப்மெண்ட். அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கும் எஃப் ஆஃப் செட்டு இந்த மாதிரி இருக்கும். இது என்னது டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன். ரைட்டுங்களா? இந்த ஏஎன் எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? எஃப் nth டெரிவேட்டிவ் அட் ஏ n ஃபேக்டோரியல். சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா இங்கே 0 போட்டு கண்டுபிடிச்சிருப்போம். அதெல்லாம் ஒன்று தான் பாருங்கள். இங்கே என்னென்னா ஏஎன்கிறது இந்த இடத்துல என்னென்னா ஏஎன் இஸ் ஈக்குவல் டு எஃப் nth டெரிவேட்டிவ் அட் 0 பை n ஃபேக்டோரியல். ரைட்டா? இங்கே வந்து அட் ஏ. ஸோ இது ஆக்சுவலாக இது தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அதாவது எஃப் இஸ் என்டையர் ஃபங்க்ஷன் இருக்குது, ஏங்கிறது எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர், எனி ஃபிக்ஸ்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அது ஆக்சுவலாக எஃப் இஸ் இன்ஃபினைட் டைம் டிஃபரன்ஷியபிள்னு அர்த்தம். சரிங்களா? அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக தான் அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் இப்படி இருந்துச்சுன்னா nth டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இதை வந்து நம்ம பவர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷனாக எழுதலாம். எஃப் ஆஃப் செட்டை இந்த மாதிரி எழுத முடியும், சீரிஸ் எக்ஸ்பேன்ஷனாக எழுத முடியும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தான் இது முக்கியமானது. எவ்ரி அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஹேஸ் டெய்லர்ஸ் டெவலப்மெண்ட். சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சம் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். சிம்பிளான ப்ராப்ளம் உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆக்சுவலாக நான் பெருசாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. நீங்களே பாருங்கள், உங்களே புரிஞ்சிடும். ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் எல்லாமே அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் தான் போடுவோம். சுப்ரீம்லாம் போட மாட்டோம். சரிங்களா? ஓயாமல் எழுத வேண்டாம். சுப்ரீம்லாம் எழுதணும் அவசியம் கிடையாது. அது சுப்ரீம் வந்து சில நேரத்தில் வரும். இந்த ஆட் ஈவன் வரும்போது நம்ம பண்ணுவோம். இங்கே அதெல்லாம் தேவையில்லை. ரைட்டுங்களா? அப்படி போட்டாச்சு. இது உங்களுக்கு தெரியும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 2 வந்துருச்சு. ரைட்டுங்களா? இப்போ வந்து என்ன அர்த்தம், தஃபோர் இது இருந்தது இஸ் கன்வர்ஜென்ட் அப்சல்யூட்லி செட் மாட் இஸ் செட் லெஸ் தென் 2. சரிங்களா? இப்போது ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ செட் ஈக்குவல் 2 அந்த சர்க்கிள் அதை 0,0 சென்டராக வச்சு 2 ரேடியஸ் வரைஞ்சிருக்கேன். இதில் உள்ள எல்லா பாயிண்ட்லேயும் எனக்கு இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன ஆசைன்னா 0,0 போய் இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 2,0ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். இங்கே -2,0ங்கிற பாயிண்ட் இருக்கும். இங்கே எடுக்கும்போது இங்கே 0,2ங்கிற பாயிண்ட் இருக்கும். அதாவது தட் இஸ் 2y. இங்கே 0,-2y இருக்குது. இந்த பாயிண்டெல்லாம் இந்த 4 பாயிண்டில் வந்து நான் வந்து கன்வர்ஜென்ட்டு நான் செக் பண்ண போகிறேன். சரிங்களா? செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் அந்த சர்க்கிள் மேலே தானே இருக்குது, செக் பண்ணலாம். இப்போ செட் ஈக்குவல் 2 போட்டேன். 2 போட்டால் நான் பாருங்கள் செட்டுக்கு 2 போடுறேன். இப்போ என்ன ஆயிரும் பாருங்கள், இந்த இடத்துல என்ன, இந்த இடத்துல 2 போடுறேன். 2/n. அப்போ 2 கேன்சல் ஆயிரும். இந்த சீரிஸ் வந்து டைவர்ஜென்ட் ஆயிரும். அதேமாதிரி செட் ஈக்குவல் -2 போடுறேன். -2 போடும்போது என்ன ஆயிரும், இந்த தனித்தனியாக பிரிக்கும்போது 2/n கேன்சல் ஆயிரும். இது என்ன ஆயிரும், டைவர்ஜென்ட் சீரிஸ். அப்போ 2ல் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகலை. 2yயில் போட்டு பார்க்குறேன். 2yயில் 2n கேன்சல் ஆயிரும். இதுவும் டைவர்ஜென்ட்டு. இதுலேயும் டைவர்ஜென்ட். இப்போ 4 பாயிண்ட்லேயும் இந்த சீரிஸ் வந்து டைவர்ஜென்ட்டாக தான் இருக்குது, கன்வர்ஜென்ட்டு ஆகலை. சரிங்களா? அது போக மற்ற பாயிண்ட்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரைட்டுங்களா?
மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க சரிங்களா. இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க சரிங்களா. இப்போ கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. இந்த சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஒன்றுன்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக நான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா mod z less than 2 இதை எழுதுவாங்க. இது தப்பு, இது எழுதக்கூடாது. சர்க்கிள் தான் கேட்டிருக்காங்க. mod z = 2ன்னு எழுதணும் ஓகேங்களா. mod z = 2 இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இது வராது சரிங்களா. இது எப்போ இது வராது, இதுவும் வராது. இது எப்போ வரும்னா இந்த மாதிரி கொடுத்தா வரும். இது எப்போ வரும்னா இந்த மாதிரி கொடுத்துரும். இப்போ இந்த சீரீஸே இப்படி கொடுத்துருக்காங்க. n 2n z - 2n. ஸோ இப்படி கொடுக்கும்போது தான் இது என்ன ஆகும்னா இதுதான் சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு வரும். இப்படி கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் ரைட்டுங்களா. இது வராது. இப்படி கொடுத்தா தான் இதுக்கு ஆன்சர் ரைட்டுங்களா. ரைட். இப்போ இது ஒரு முக்கியமான இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சீரிஸ் கன்வர்ஜென்ட் ஆன் mod z less than or equal to. ஸோ 2ங்கிற பாயிண்டில் கன்வர்ஜென்ட் நடக்கலை, அதனால் ரிஜெக்ட் ஆயிரும். mod z less than 1 கன்வர்ஜென்ட் தானே, எல்லா பாயிண்ட்லையும் கன்வர்ஜென்ட் ஆகுது. mod z இதுலேயும் கன்வர்ஜென்ட் ஆகுது, இதில் கன்வர்ஜென்ட் ஆகலை சரிங்களா. ஏன்னா கன்வர்ஜென்ட் ஆகலை, ஏன்னா செட் ஈக்குவல் 2ல் கன்வர்ஜென்ட் நடக்கலை சரிங்களா. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ரைட்டுங்களா. இந்த சீரிஸ் டைவர்ஜென்ட் இதெல்லாம் டைவர்ஜென்ட் கேட்பாங்க. mod z greater than 2 எஸ் கன்வர்ஜென்ட். டைவர்ஜென்ட் இதுலேயும் டைவர்ஜென்ட். இதில் டைவர்ஜென்ட் சொல்ல முடியாது, சில பாயிண்டில் கன்வர்ஜென்ட் நடக்கும். இதுலேயும் எல்லா பாயிண்ட்லையும் இங்கே என்னன்னா கன்வர்ஜென்ட் நடக்குது ரைட்டுங்களா. ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டக்குன்னு பார்ப்போம். ஸோ 6 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். இது பெருசாக ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக இது நமக்கு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் சரிங்களா. இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் E சரிங்களா. ஓகே. இப்போ இதுக்கு சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் mod z = Eன்னு போடணும் ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், இதெல்லாம் ஓகே, உங்களுக்கு தெரியும். mod z 1 வந்துருச்சு. நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த 1 - 1 நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள், தெரியலன்னா கேளுங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், அதே தானே சேம் கொஸ்டின். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்னங்கிறது கேங்கிறது ஃபிக்ஸ்டு இன்டீஜராக மாறிடும். அப்போ என்ன ஆயிரும்னா இது நம்பராக மாறிடும். அப்போ என்ன ஆயிரும், இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 1ன்னு வந்துடும். முக்கியமானது நிறைய பேர் ஈன்னு எழுதி ஈ கிடையாது சரிங்களா. ஈயோ -ஈயோ வராது சரிங்களா. இங்கே எண்ணு வேரி ஆகணும் சரிங்களா. அந்த இடத்துல கேங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல எண்ணு வரும்போது தான் நம்ம ஈயோ -ஈயோ போடணும் சரிங்களா. ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 1. அதேமாதிரி இங்கே பாருங்கமே, இந்த இடத்துல என்ன வரும்னா இது 1/Eன்னு வரும். இது கன்வர்ஜென்ஸ் 0 ஆயிரும் சரிங்களா. அப்போ 0 × E 0ன்னு வந்துடும். அப்போ என்ன அர்த்தம், இந்த சீரிஸ் 0ங்கிற பாயிண்டில் மட்டும்தான் கன்வர்ஜென்ட் ஆகும். இதுலேயும் பெருசாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம். இப்போ 0ங்கிற பாயிண்டில் மட்டும்தான் இது கன்வர்ஜென்ட். இது பாருங்கள், இது போடும்போது என்ன ஆயிரும்னா இதில் பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே. ஆக்சுவலாக இது 1ன்னு வரும். இது 1, இது இன்ஃபினிட்டின்னு வரும். அப்போ இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ இதுக்கு இது கன்வர்ஜென்ட் ஆன் சி. ஸோ என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இது கன்வர்ஜென்ட் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், அதே தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா, அதே தான் போட்டாச்சு, ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஸோ இது என்னது சியில் கன்வர்ஜென்ட் ஆகுது. ஸோ இதுவும் பெரிய பிரச்சனை ஆகுது, 2ல் கன்வர்ஜென்ட் ஆகுது. ஸோ இது நீங்கள் பார்க்கணும், இது முக்கியமான கொஸ்டின். இது கூட நான் ஆர்மன் சார் புக்கில் பார்த்த ஞாபகம் இருக்குது. இப்படி கொடுத்துருப்பேன். இங்கே நம்ம என்னென்னா பவர் என்னன்னு ஹோல் பவர் n² வரும்போது இந்த டெஸ்ட்டு யூஸ் பண்ணணும் சரிங்களா. இது யூஸ் பண்ணுறேன். இது அதாவது பவர் 1/n போடும். 1/n போடும்போது என்னன்னு வந்துடும் பவர். இது முக்கியமான கொஸ்டின் சரிங்களா. ஆக்சுவலாக என்னென்னா அந்த கேங்கிறது எனி நம்பர் இப்படி வரும்போது e⁻k எழுதணும் சரிங்களா. முக்கியமான ரிசல்ட். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இந்த இது மட்டும் தான் தெரியும் சரிங்களா. ஆனால் நமக்கு இதுவும் தேவைப்படும். 1 + 1/n n கன்வர்ஜஸ் டு ஈன்னு தெரியும். இது ஜென்ரல் ரிசல்ட்டுங்க. இது ஜென்ரல் ரிசல்ட். இந்த இடத்துல கேன்னு இருந்தால் e⁻kன்னு எழுதணும். முக்கியமான ரிசல்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், அதே தான் இந்த இடத்துல வந்துருக்கு. பாருங்கள், e⁻−1ன்னு போட்டிருக்கோம். அப்போது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் E. அதேமாதிரி பாருங்கள், இங்கேயே என்ன செய்யும் அதை தான் எடுத்துருப்போம், பார்த்துருப்போம். 2/1/n. அப்போது இது என்ன ஆயிரும்னா n →∞ 0 ஆயிரும். அப்போது 1/1 1ன்னு வந்துடும் சரிங்களா. இதுவும் அதே தான். இதுவும் ஆர்மன் சார் புக்கில் பார்த்த ஞாபகம் இருக்குது. கன்வர்ஜென்ஸ் டு E 1/E. இது இதில் என்ன ஆயிரும்னா இது முக்கியமான கொஸ்டின். P எனி ஃபிக்ஸ்டு இன்டீஜர் போடும்போது இது ஃபிக்ஸ் ஆயிரும். அப்போது 1 தான் வரும். 1/P 1 தான் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே. இப்போ இங்கே n² இங்கே n² சேம் பாலினாமியல் இருக்குது. அப்போ 1 வந்துடுது ரைட்டுங்களா. இது என்னட்டா இது பார்த்தாலே தெரியுது. ஆக்சுவலாக இது என்னன்னா இது ஒரு ஜாமெட்ரிக் சீரிஸாக இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. ஜாமெட்ரிக் சீரிஸ்
ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன், இதை அப்படியே எழுதிட்டேன்னா இதை நான் டபிள்யூன்னு எழுதிட்டேன். இப்போ இது ஜாமெட்ரிக் சீரிஸ்னு வந்துடுச்சா. இப்போ ஜாமெட்ரிக் சீரிஸ் நமக்கு என்ன தெரியும், கன்வர்ஜென்ட் இஃப் mod w less than 1. mod w போது இந்த இதை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு இதை கண்டுபிடிப்போம். ஓகே, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், இந்த பாயிண்ட்ஸ்லாம் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்கும், அதாவது கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். சரிங்களா. அப்போ சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கேட்டாங்கன்னா இது. சரிங்களா. இந்த மாதிரி நமக்கு இதுலேருந்து பண்ணலாம். ஜாமெட்ரிக் சீரிஸ்லேருந்து நம்ம சில நேரங்களில் சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா. அதாவது நம்ம இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கும்போது ரைட்டுங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். இதுவும் அதே மாதிரி மாற்றி எழுதிக்கும். இந்த மாதிரி எழுதிட்டு இதை டபிள்யூன்னு எடுத்துகிட்டு mod w less than 1 இதை அப்படியே இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா இதான் என்னது, இந்த சீரிஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். இதுதான் என்னதுன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக ஆகும். சரிங்களா. ஆக்சுவலாக இது ஆர்மூஸ் சார்புக்குள்ளே தப்பாக தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். 1/சுப்ரீமும் போட்டிருப்பாங்க, பவர் n போடும்போது இது 1/5 தான் வரும். புக்கில் 5ன்னு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1/5. அதேமாதிரி பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். e power z உங்களுக்கு தெரியும். இது வந்து எவ்ரிவேர் கன்வர்ஜென்ஸ். r = இன்ஃபினிட்டி வந்துடும், எவ்ரிவேர் கன்வர்ஜென்ஸ். e power -infinity எவ்ரிவேர் கன்வர்ஜென்ஸ். ஜாமெட்ரிக் சீரிஸ் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஜாமெட்ரிக் சீரிஸ் இது உங்களுக்கு தெரியும், இது தெரியணும், இதுவும் தெரியணும். அதே நேரத்தில் இந்த இது தெரியணும், முக்கியமானது. இந்த இடத்துல mod z less than 1 இருந்தால் இந்த சீரிஸை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது ஒரு முக்கியமான ரிசல்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய இடத்துல தேவைப்படும். சரிங்களா. ஸோ முக்கியமான ரிசல்ட்டு. அதே மாதிரி log 1 + z 1 - இதெல்லாம் என்னது, இந்த பாயிண்டில் மட்டும்தான் கன்வர்ஜென்ட் ஆகும். சரிங்களா. அதாவது ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம் இதுக்கு பேர். சரிங்களா. log 1 + z log 1 - z. அதுமாதிரி sin z வந்து எவ்ரிவேர் கன்வர்ஜென்ஸ். சரிங்களா. ரியல் கேஸ் தான் இங்கே இது எவ்ரிவேர் கன்வர்ஜென்ஸ். சரிங்களா. sin z cos z sin கட்சி z cos கட்சி z. ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சிஎஸ்ஆர் எக்ஸாம் கேட் எக்ஸாமில் கேட்டால் இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். இப்போ கொடுத்ததெல்லாம் பேசிக் கொஷின்ஸ், கொஞ்சம் அட்வான்ஸ்ட் கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.